ட்ராமா பாண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கா? அப்படி இருந்தாக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Around 40 to 50% of working women in India are experiencing some form of emotional abuse in their personal relationships. ஆனா இவங்களால சரியான நேரத்துல ஒரு ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் அவங்களால அடைய முடியல. ஏன்னா அவங்களுக்கு இத பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த அவேர்னஸ இந்தியன் விமன் கிட்ட அதிக அளவுல நம்ம கிரியேட் பண்ணணும். அதனால இந்த வீடியோவை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ உங்களால அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. So that we can spread awareness about emotional abuse among Indian women. Okay? ட்ராமா பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு எமோஷனல் அபியூசர் கிட்ட அந்த எமோஷனலி அபியூஸ்டு விக்டிம்க்கு ஏற்படக்கூடிய ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் ட்ராமா பாண்டுங்கிறது. நீங்க நினைக்கலாம், ஒரு விக்டிம்க்கு எப்படி அபியூசர் கிட்ட போய் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்டா? அது எப்படி ஏற்படுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ட்ராமா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுல there are 7 stages. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு பேர் வந்து லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏன் இதை லவ்னு சொல்றது இல்ல, லவ் பாம்பிங்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த அபியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விக்டிம்க்கு எக்ஸசிவா அட்டென்ஷன் கொடுப்பாங்க, அஃபெக்ஷன் கொடுப்பாங்க, அட்மிரேஷன் கொடுப்பாங்க, எக்ஸசிவா அவங்கள பிரைஸ் பண்ணுவாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த விக்டிம் வந்து they will be feeling they are blessed. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அபியூசர் வந்து விக்டிமோட அவங்களுடைய எல்லா விஷயங்கள்லயும் எல்லா இன்ட்ரெஸ்ட்லயும் ரொம்ப அலைன் ஆவாங்க. அதனால இதை ஏன் நம்ம லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்றோம்னா, இட் இஸ் நாட் ட்ரூ லவ். ஆக்சுவலி இட் இஸ் emotional or psychological manipulation tactic. They are faking love. It is not true love. அதனால தான் இதுக்கு பேரு லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம செகண்ட் ஸ்டேஜை பார்ப்போம். இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு பேரு ட்ரஸ்ட் அண்ட் டிபெண்டன்சி. இந்த அபியூசர் நிறைய லவ் பாம்பிங் பண்றதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, they want the victim to trust them and depend on them. ஓகே, சோ இவங்க லவ் பாம்பிங்கிறது இது வரைக்கும் விக்டிம்க்கு தெரியாது. விக்டிமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல லவ் அபியூசர் கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா தான் நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அபியூசர்னே தெரியாது. சோ அபியூசர் வந்து நிறைய லவ் கொடுத்து இந்த விக்டிம் வந்து இந்த நல்ல தன்னை நம்பணும், தன் மேல டிபெண்ட் ஆகணுங்கிற அந்த இன்டென்ஷனோட தான் லவ் பாம்பிங் பண்றாங்க. அண்ட் இது தெரியாம விக்டிமும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள நல்லா ஃபுல்லா நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க மேல கம்ப்ளீட்டா 100% ட்ரஸ்ட் வந்து அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தே வில் ஸ்டார்ட் டிபெண்டிங் ஆன் த அபியூசர். இதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்ராமா பாண்ட் சைக்கிள்ல. ஏன்னா ஒரு விக்டிம் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலன்னா அந்த அபியூசரால அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணவே முடியாது. சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் ஃபார் போத் த அபியூசர் அண்ட் த விக்டிம். விக்டிம் அபியூசரை கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த அபியூசர் தன்னுடைய மேனிபுலேஷன் கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லோலி விக்டிமை சட்டிலா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க நினைக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் எப்படி ஒரு அபியூஸ்ன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் எல்லார் வீட்லயும் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. நோ, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இங்க ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன் இருக்கும். இட் இஸ் நாட் லைக் ஏதோ ஒரு தடவை யாரோ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சிஸ்டன்டா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய செல்ஃப் வர்த்தை ஹிட் பண்ற மாதிரி அவங்க they will start criticizing the victim. Okay, அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் ஸ்லோலி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஒரு அஷேம்டா ஃபீல் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி. ரெண்டாவது, நம்ம வந்து ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு விக்டிமே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் பெருசா ஆக்கி அவங்களுக்கு காமிச்சுட்டே இருப்பாங்க. அதை காமிக்கிறதுல கூட அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரியான அந்த ஆங்கிள் தான் பேசுவாங்க. உனக்கு நல்லதுதான் நான் செய்யறேன், உனக்கு நான் காமிக்கிறேன், அந்த மாதிரி பேசி அவங்கள வந்து எப்ப பாரு கிரிட்டிசைஸ் பண்ணி, அதுவும் பப்ளிக்ல எல்லா இடத்துலயும் அவங்க கொஞ்சமா கிரிட்டிசைஸ் பண்ணி ஆரம்பிச்சு அவங்கள வந்து அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட செல்ஃப் வர்த் எல்லாமே கொஞ்சமா நாளடைவில் டிமினிஷ் ஆகிற மாதிரியான செயல்கள்ல அவங்க ஈடுபட ஆரம்பிப்பாங்க.
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேஸ் லைட்டிங். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் லைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேஸ் லைட்டுங்கிறது வந்து அகைன் தட் இஸ் another மேனிபுலேஷன் டாக்டிக் தான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா விக்டிம் வந்து தன்னைத்தானே டவுட் பண்ற மாதிரியான பேச்சுகளை பேசுவாங்க. அதாவது எப்படின்னா விக்டிம் வந்து ஏதாவது ஒண்ணு இப்படி நடந்தது, இது ஏன் அப்படி அப்படின்னு இவங்களை ஏதாவது கொஸ்டின் பண்ணா, அது அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை, நீ எதோ தப்பா வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்க, நீ சரியா வந்து ஞாபகம் வச்சுக்கலன்னு விக்டிம் வந்து தன்னோட மெமரிய, தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ, தன்னோட பெர்செப்ஷன்ஸ தானே கொஸ்டின் பண்ற அளவுக்கு, தானே டவுட் பண்ற அளவுக்கு பேச ஆரம்பிப்பாங்க. விக்டிம் வந்து தன்னைத்தானே நம்ப மாட்டாங்க. ஓ, நான் தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேனா, நான் தான் ரொம்ப சின்ன விஷயத்த பெருசாக்குறேனோ அப்படின்னு ஏன் எனக்கு இப்படி தோன்றது அப்படின்னு விக்டிமுக்கு தன்னைத்தானே கொஸ்டின் பண்ற ஒரு நிலைக்கு அவங்க கொண்டு வருவாங்க. இதுக்கு பேரு கேஸ் லைட்டிங்னு பேரு. இது அவங்க அதிகமா பண்ணுவாங்க. ஏன்னா விக்டிம் வந்து அப்பதான் இன்னும் அதிகமா இவங்க மேல டிபெண்ட் பண்ணுவாங்க, இவங்க மேல இன்னும் அதிகமா நம்புவாங்கங்கிறதுக்காக அவங்க இதை செய்வாங்க. இப்போ 5th ஸ்டேஜ் பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இவ்வளோலாம் இவங்க பண்றாங்களே, இப்ப இந்த விக்டிம் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? நோ, விக்டிமால கண்டே பிடிக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் நான் தனித்தனி ஸ்டேஜா காமிச்சிருக்கேனே தவிர, இந்த எல்லா ஸ்டேஜுமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் நடக்கும். அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போதும் சரி, அவங்க கேஸ்லைட் பண்ணும்போதும் சரி, லவ் பாம்பிங்கும் கூடவே சேர்ந்து நடக்கும். அவங்க கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கேஸ்லைட் பண்ணுவாங்க, ஆனா உடனே ஒரு 2 டேஸ்க்குலாம் மறுபடியும் லவ் பாம்பிங் பண்ணிடுவாங்க. சோ அதனால எப்படின்னா கொஞ்சம் ஒரு காயம் பட்டுடுத்து அது மேல ஒரு ஹீலிங் பண்ற மாதிரி. சோ அந்த ஹீலிங் டச்ச அவங்க அப்பப்ப கொடுத்துட்டே இருப்பாங்க பை த்ரூ தேர் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? சோ அதனால இந்த விக்டிமை பொறுத்த வரைக்கும் அவங்களால வந்து இது ஒரு கண்டினியூஸா அத ஒரு ஃபீல் பண்ணவே முடியாது அவங்களால. உடனே விக்டிம்க்கு வந்து ஒரு காக்னிட்டிவ் டிசனன்ஸ் ஏற்பட்டுரும். காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்டிம்ஸ்க்கு வந்து தான் கஷ்டப்பட்டது ஞாபகமே இருக்காது. அவங்களுக்கு வந்து இவங்க திருப்பி லவ் பாம்பிங் பண்ணது, இவங்க நல்லா இருந்த அந்த பீரியட்ஸ் அதுதான் இவங்களுடைய ஞாபகத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்லி தே வில் கிவ் இன் டு பி கண்ட்ரோல்டு பை த அபியூசர். அவ்வளவுதான், கிவ் இன் பண்ணிடுவாங்க. அவங்களோட கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா அந்த அபியூசர் கிட்ட போயிடும். அதுக்கப்புறத்துல இருந்து இவங்களோட லைஃப கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அபியூசர் விக்டிம் உடைய பினான்சஸையும் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விக்டிம் வந்து அவங்க மேல எப்பொழுதுமே டிபெண்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவங்களால அவங்கள கம்ப்ளீட்டா மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்க முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க வெர்பல் அபியூஸ்லயும் ஈடுபடுவாங்க. நிறைய வெர்பலா அபியூஸ் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த விக்டிம் வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட கண்ட்ரோல்குள்ள வந்துடுறாங்க. இப்ப விக்டிம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு தெரியும் ஏதோ சில விஷயங்கள் சரியில்லைன்னு தெரிஞ்சா கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து நார்மல் மெரைட்டல் இஷ்யூஸ், அதனால நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும், இது கான்ஃபிளிக்ட் ஃப்ரீயா நம்ம எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சமா அபியூசரோட ஸ்லோலி அலைன் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்கள ப்ளீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இவங்க செய்வாங்க. ஏன்னா செய்யலைன்னா அங்க கான்ஃபிளிக்ட் வந்துடும். அதனால கான்ஃபிளிக்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அலைன் ஆகிறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளீஸ் பண்ணிட்டே இருந்து ஃபைனலா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல they will lose their identity. அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கு, டிசையர்ஸ், நீட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை இவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்குன்னு எந்த ஒரு விதமான தனித்தன்மையுமே அவங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இப்ப நம்ம பார்க்க போற அந்த கடைசி ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். என்னன்னா இதுல விக்டிம் வந்து they will get addicted to the abuser. ஒரு விதமான அட்டாச்மெண்ட்டை அவங்க அபியூசர் மேல வளர்த்துப்பாங்க. நீங்க வந்து யோசிக்கலாம், என்ன இவ்வளவு வந்து அபியூஸ் வந்து அவங்களுக்கு நடந்திருந்து கூட அவங்க எப்படி வந்து அடிக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு எப்படி அவங்க வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை வளர்த்துப்பாங்கன்னு. இங்கதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த எல்லா அபியூஸுமே கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா நடந்தா கூட நடுவுல அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க.
இருப்பாங்க இல்லையா அபியூசர் பை த்ரூ தேர் லவ் பாம்பிங். அதனால இந்த விக்டிம்க்கு வந்து அந்த கண்டினியூஸா அபியூஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. இட்ஸ் நாட் தட் பேட், இட்ஸ் ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு மெரைட்டல் இஷ்யூ எல்லா இடத்துலயும் நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் அவங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த அபியூசர் வந்து அந்த அபியூஸை வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இந்த விக்டிம் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா அதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த காக்னிட்டிவ் டிசனன்ஸ்ங்கிறது வேற இருக்கும். அதனால அவங்களால வந்து இந்த அபியூஸ் அப்பப்ப அவங்க மறக்கடிச்சுட்டே இருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள்னால அவங்க வந்து ஒரு விதமான அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கிறாங்க இல்லையா அந்த அபியூசர் மேல. அதுக்கு பேர் தான் ட்ராமா பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால இந்த வீடியோல இருந்து நீங்க வந்து ட்ராமா பாண்டுங்கிறது என்னன்னு கத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. அடுத்த வீடியோல நம்ம இந்த ட்ராமா பாண்டை எப்படி பிரேக் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.